ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் பி டிஃபைனிங். இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மேக்கப் லுக் தாங்க. ரெகுலரா வர கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அக்கா நீங்க எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க. ஒரு காலேஜோ, ஆஃபீஸோ நாங்க போற மாதிரி எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்ச்ல வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சு மேக்கப் பண்ணி காமிங்க" அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. அண்ட் இன்னைக்கு நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியில காம்ப்ரமைஸே கிடையாது. நல்ல பிராண்டான ப்ராடக்ட்ஸ் தான். உங்களுக்கு சேஃபாவும் இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஸ்கின்ன வந்து பிரெப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு முகத்துல இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட நீங்க மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ வச்சு ஃபேஸ்ல இருக்க எக்ஸஸ் ஆயிலோ, டர்ட்டோ வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா மாய்ஸ்சரைசிங் கிரீம் வந்து யூஸ் பண்றேன். மாய்ஸ்சரைசிங் கிரீம்க்கு செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசிங் கிரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பர்ட்டிகுலர் சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து லைக் ஒயிட் காஸ்ட்டே இல்லாம நல்ல ஒரு ரிவ்யூ இருக்கிற ஒரு சன்ஸ்கிரீன். போட்டாலும் ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்க மாதிரியே இருந்தது. ஸோ சன்ஸ்கிரீனும் வந்து ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சன்ஸ்கிரீன் பட்ஜெட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அத வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிரைமர் வந்து போட்டுக்கிறேன். பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் பிரைமர். அது என்னோட போர்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தபடியா வந்து கலர் கரெக்ஷன் வந்து நான் பண்ணல. ஜஸ்ட் நார்மலா வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பயோட்டிக்கோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்றேன். ஸோ இதோட டார்க்கர் ஷேட தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நான் வந்து லைட்டா வந்து கொஞ்சம் மிக்ஸிங் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபவுண்டேஷன் பயோட்டிக்கோட ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா டாட் பண்ணிட்டு ஜஸ்ட் பிரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிரஷும் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு பிரஷ். சூப்பரான பிரஷ். 4 இன் 1 பிரஷ். ஸோ உங்களுக்கு வந்து அது நல்லாவே உழைக்கும். அதுக்கு அடுத்தபடியா வந்து ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடரை வச்சு ஃபவுண்டேஷனை வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில், பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் ஜஸ்ட் சூப்பர் வாவ்னே வந்து சொல்லலாம். ஐலைனருக்கு வந்து இப்போ வந்து கலர்ஃபுல் லைனர்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டியாக இருக்குது. நான் இங்கே வந்து யூஸ் பண்ணது ஒரு பர்பிள் கலர் ஐலைனர். பட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கலர்ஃபுல் லைனர் போடும்போது உள்ளார ஐஸ் வந்து டைட் லைன் பண்ணிட்டிங்கன்னா தான் அது வந்து பாப் அவுட் பண்ணி தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் மறக்காமல் மஸ்காராவும் போட்டுக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ அதையும் எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் இப்போ லிப்ஸ்டிக் வந்து ப்ளம்மோட லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அண்ட் இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக். பட் ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ லிப்ஸ்டிக்கும் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஹேர் ஸ்டைலுக்கு இங்கே வந்து வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் நான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நான் வந்து ஹேர் ஸ்டைல்லாம் வித்தியாசமாக அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு வேண்டி நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இல்லைனா யூஸ்வலாக நான் வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் போட்டுப்பேன். அதுக்காக எஃபர்ட்ஸ் எடுத்து நான் வந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வந்து இப்போ மெனக்கெட்டு நான் வந்து பண்ணுறேன். ப்ளீஸ் அதுக்கு உங்களோட அப்ரிசியேஷனை காட்டுற விதமாக எனக்கு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து யாருக்கு செட் ஆகும்னு வந்து சொல்லிடுறேன். நிறைய ஃப்ரண்ட்டில் நிறைய லேயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஷார்ட் ஹேர், அதாவது நல்லா லேயர் கட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக இந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் நல்ல சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து முடிய வந்து இந்த மாதிரி இயர் வரைக்கும் வந்து பிரித்து எடுத்து முன்னாடி விட்டுட்டு அது பின்னு வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த 1 இன்ச் விட்டுட்ட பிறகு நீங்கள் பின்னாடி இருக்கிற முடியை வந்து குட்டி குட்டி செக்ஷன்ஸாக எடுத்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வந்து அப்படியே வந்து புஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பஃப் மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பின்னை வச்சு இன்டர்லாக் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நீங்கள் வந்து ஃப்ரிஞ்சஸ் வச்சுருக்கீங்க, நிறைய முன்னாடி லேயர் கட் பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ஒவ்வொரு லேயரும் உங்களுக்கு அப்படியே ஃபாலோ ஆகும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது எனக்கு செட் ஆகலைன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. பட் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு வேண்டி நான் நிறைய இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து பண்ணி காமிச்சேன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து பண்ணி காமிக்கிறேன். எனக்கு செட் ஆகலைன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் நீங்கள் சொன்னது வாவ் அப்படின்னு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் என்னோட எஃபர்ட்ஸ் நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து எஃபர்ட்ஸ் எடுத்து நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அப்ரிசியேஷன் பண்ணிங்கன்னா ஐ வுட் பி வெரி ஹாப்பி. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே முடியுது? இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எனி ஆஃப் யோர் சஜஷன்ஸ் வேறு என்ன மாதிரி வீடியோ பண்ணணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வுட் பி வெரி ஹாப்பி டு டூ தட் வீடியோ. ஸோ பாய்.